வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 50 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாதவங்க ஏறக்குறைய 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி பார்க்க முடியாது, சரியாக வேலை வெட்டிக்கு அவங்களால போக முடியாது. மாதத்தில் 10 நாளைக்கு வேலைக்கு போவாங்க, காலையில் அசந்துடும், அப்புறம் படுத்துருவாங்க. அப்போ அதனால் அவங்க வறுமை பிடிச்சிக்கிடுச்சு, அவங்களால வேணுங்கிற சாப்பிட முடியலை, வேணுங்கிற வாழ முடியல. ஒரு வாழ்க்கை தைரியம் இல்லாமல் அவங்களுக்கு போச்சு, எந்த பிடிமானமும் இல்லை. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஆதரவு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா வயசாக உழைக்கவும் முடியாது. ஒரு நாள் உழைச்சிட்டு வந்தாங்க, 50 வயசு ஆச்சுன்னா உழைக்கவே முடியாது. சும்மா ஒரு 60 வயசுன்னு 58 வயசுன்னு எடுத்து வச்சிருக்காங்க. அது அரசு வேலை பார்க்குறவனுக்கு வேணா பஸ்ஸில் போக, டேபிளில் உட்கார அப்படின்னு இடுப்பை பிடிச்சிட்டு உட்காருவேன், மாத்திரையை போட்டு உட்காருவேன். அது வசதி. நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க கவர்மெண்ட்டில், அவன் வேணா ஒரு 8 வருஷம் கூட வச்சுதான் தரலாம். ஆனால் கிராமப்புறங்களில் வேலை வெட்டி பார்க்க, லேத்தில் வேலை பார்க்குறவன், கண்ட்ரேக்டராக ஓடுறவன், இந்த மாதிரி களை வெட்டுறவன், இவங்களுக்கெல்லாம் 58 வயசு வரைக்கும் நீ 60 வயசு வந்ததே ஓய்வு வாங்கணும்னு அதெல்லாம் நடக்காது. இவங்களால முடியாது, வாழ்க்கையும் நடத்தவும் முடியாது. அதனால் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு பதிலாக 10 நாள் வேலை பார்க்குறாங்க, அதை வச்சு எதை சமாளிக்கிறாங்க, எதை வேலை பார்க்குறாங்க, அப்படி இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் அரியணாவில் இந்த மாதிரி 47 வயசு ஆகிட்டாவே அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. 3000 ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்றாங்க. 3000 ரூபா. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது. அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களோட வாழ்க்கை பின்தங்கி போயிடும், உயிர் வாழ்றே கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதே திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ஒரு 300 நோட்டீஸ் மாதிரி அடித்து வால் போஸ்ட்டே ஒட்டிட்டோம். இங்கே வரைக்கும் மதுரை வரைக்கும் ஒட்டியிருக்கோம். நம்ம ஊர்லேருந்து ஏறக்குறைய ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வால் போஸ்ட்டே ஒட்டியிருக்கோம் எல்லாத்துக்குமே. இப்போ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கமாக இருக்குது. ஏன்னா வாய்ட்டை மட்டும் சொல்லிட்டு போகாமல், யூடியூப்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருக்காம, நான் வால் போஸ்ட்டாக அடித்தாதே நமக்கு அது அரசாங்கத்துக்கு ரெக்கார்டாகவே போகும். அப்போதே அது செயல்படுத்துறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸாகவும் இருக்கும், அது உறுதியான தன்மையாக இருக்கும். இதை முதலமைச்சர் விஜய் பரிசீலிப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பரிசீலிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நியாயமான கோரிக்கை. அதுபோக தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போலீஸுக்கு அதிகமான பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஏன்னா போலீஸாரே இல்லை, பொதுமக்கள் போலீஸாரே இல்லை. 2011 கணக்குப்படி 7-7.5 கோடி. இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு. நீ கணக்கு எடுத்தால் 10 கோடி மக்கள் தொகை. 10 கோடி மக்கள் தொகைக்கு போலீஸ் இருக்கிறது 1 லட்சம் தான் இருக்கேன். 1000 பேருக்கு ஒரு போலீஸ், 900 பேருக்கு ஒரு போலீஸ். 900 பேருக்கு ஒரு போலீஸ் என்ன பெரிய பெரிய பயில்வானிக்கே ஒரு ஆளுக்கு 2 பேருங்க. அப்போ 1000 பேருக்கு ஒரு போலீஸை வச்சு என்ன சட்டம் ஒழுங்கு நீங்கள் பாதுகாத்துற முடியும்? என்ன குற்றத்தை நீங்கள் தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்லுங்க? போலீஸ் இருக்கிற போலீஸ் போதும்னு தானே அர்த்தத்தில் தான் நீங்கள் நடத்துறீங்க. போலீஸ் வேலை சமீபத்தில் ஆளே எடுக்கலை. ஆளே எடுக்கலப்பா. அப்படியே எடுத்தாலும் 5000 போலீஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் 5000 போலீஸ் வச்சு என்ன ஊருகா நாக்கில் தடவுறதா? 5000 போலீஸ், 10 கோடி எங்கே, 5000 போலீஸ் எங்கே? 1 லட்சம் போலீஸ் எதுக்கு பாங்க? அமெரிக்காவில் 15 பேருக்கு ஒரு போலீஸ், இங்கிலாந்துல 40 பேருக்கு ஒரு போலீஸ். வளர்ந்த நாடுகளை போய் பாருங்க எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. போலீஸ் எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ்ஸோட தெரிவேன். சீச்சுன்னா பொழந்து விடுவான். பொழந்து லேசான விஷயம் இல்லை. சீச்சி எவனா சிலம்பல் தண்ணியை குடி சிலம்பல் அருவாளை வச்சுக்கிட்டு வீசிக்கிட்டு சிலம்பல் ரோட்ல சிலம்பல் பண்ணினா கும்மாங்குத்து குத்தி அடிச்சிடாங்க. தலால விட்டு தொங்க விட்டு காமாடு தரமா அடிச்சு போட்டுவாங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க என்ன காரணம்? இங்க போலீஸ் இல்லை, பற்றாக்குறையா இருக்கு. என்ன காரணம்? இவங்க இதே போதும்னு நினைக்கிறாங்க. போலீஸ் போதும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? பிரச்சனை ஆகிக்கும். நாட்டில் ஒரு பொதுமக்களுக்கே தைரியம் கிடைக்காது. ஒரு அறுவாள் எடுத்து ஒருத்தர் வர்றேன், நகை ஆக்குறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், அதை சிறுமியை கற்பழிக்க போகிறேன், ஒரு அங்கேயே போலீஸ்ன்ட்டு அவங்களுக்கே ஒரு தைரியம் வரும். மல்லு கட்டுவாங்க, அதுக்குள்ளே போலீஸ் வந்துடலாம். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கிறது ஒரு 12 கிலோமீட்டர் தான் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு சண்டை, அங்கே ஒரு வெட்டு குத்து ஏதோ நடக்குது. அங்கே போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவன் போலீஸுக்கு வர்றதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாதக்குள்ளே வெட்டு குத்து எங்கிட்ட ஓடி போயிடுறாங்க. அவ்வளோதான். போலீஸ் என்ன அவனை விசாரிக்கும், அவனை ஆஸ்பத்திரியில் சேர்க்கும், யாரா இருப்பான்னு கேட்கும், வழக்கு விசாரணை போடுவேன். அப்போ திருப்பி போவேன். இந்த ஊரில் வழக்கு விசாரணைப்பேன். கடைசியில் என்னன்னு பார்த்தாக்க, இப்போ தானே இப்போ இங்கே சண்டை விட்டு அங்கே நிற்கிறான், இங்கே போலீஸ் இல்லைப்பா அப்படின்ட்டுவேன். அந்த ஊரில் பாதுகாப்புக்கு இருக்கு. அங்கே வெட்டுக்கிட்டு குத்திக்கிட்டு கிடக்க வேண்டிய, அங்கே போலீஸ் போகிறது கூட அங்கே போகாது. அப்புறம் ஒரு கிராமம் பார்க்கும்போது இருக்கிறது 4 போலீஸ், 3 போலீஸ் இங்கே வந்துடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரைட் இருப்பார். அங்கே பெடிச்சம் கொடுக்கணும், போலீஸ் லேசே எங்கப்பா காணாம். போலீஸ் எங்கே? போலீஸ் வரட்டும், ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க, இங்கே வருங்க போருங்க அப்படிம்பாங்க. இங்கே மழை வந்த போனால் அங்கே போலீஸ் இல்லைப்பா அப்படின்ட்டுவாங்க. ஆக போலீஸ் இல்லாததுக்கு முக்கியமான போலீஸ் பற்றாக்குறதே இவ்வளவு குற்றங்கள் கூடுறதுக்கே முதல் காரணம். அதை ஒத்துக்கங்க முதல்ல. சும்மா அதுக்கான சட்ட ஒழுங்கு சரியில்லை இதைத்தான் பேசுறீங்களா? சட்ட ஒழுங்கு ஏன் சரியில்லை எவனும் பேசுறீங்களா? யாரும் பேசுறீங்கல்ல. கேட்டாக்கா உங்க ஆட்சியில் நீங்க போலீஸே எடுக்கல. அது திமுக ஆட்சியில் எந்த போலீஸ் எடுத்தீங்க? நீங்க எங்கப்பா எடுத்தீங்க? நீங்க ஒரு 50,000 பேர் எடுத்திருந்தா விஜய் இன்னொரு 50,000 பேர் எடுக்க சொல்லலாம். ஆனா நீங்க எடுக்க மாட்டீங்க. எடப்பாடி 50,000 பேர் எங்க எடுத்தீங்க? ஆக போலீஸ் அதிகமா வேணும். போலீஸ் இருந்தாதான் நாட்டில் பொதுமக்களுக்கு, சாதாரண பொதுமக்கள் கூட ஒரு 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 தைரியம் கிடைக்கும். ரெவடிகள் கூட ஓடி ஒளிவேன். அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால இப்ப நான் அதுக்கு தான் சொன்னேன், 2 லட்சம் போலீஸ் இங்க எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். 2 லட்சம் போலீஸ் எடுத்தா என்ன ஆகும்? 300-350 பேருக்கு ஒரு போலீஸ் வந்துடும். 300-350 1000 பேர் எங்க? 300-350 போலீஸ் எங்க? சரி, 2 லட்சம் பேருக்கு சம்பளத்துக்கு எங்கே போறது? இவங்களுடைய பிரச்சனையே இப்போ இதுதான். சம்பளத்துக்கு எங்கே போறது? நானும் எடுக்க ஆசைப்படுறேன். சும்மா வாயிட்டு சொல்றது தானே. நான் சொன்னதுக்காக அவங்களே சொல்லுவாங்க, நானும் எடுக்க ஆசைப்படுறேன். ஆனா இவங்களுக்கு பணத்துக்கு எங்கே போறது? போலீஸ் பட்ஜெட்ல 7000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க.
போன வருஷத்துக்கு நான் பட்ஜெட் போலீஸுக்கே மொத்த செலவே 1 லட்சம் பேருக்கு 7000 கோடி தான். இவங்க 1 லட்சம், இப்போ 2 லட்சம் போலீஸ் நம்ம எடுக்க சொல்றோம். ஆக எவ்வளோ ஆகும்? 14000 கோடி வேணும் இவங்க கணக்கு பண்ணிக்க. 14000 கோடி வச்சு என்ன பண்ணுவேன்? 14 கோடி பண்ணித்தப்பா ஆகணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வரி பெரிய ஆடம்பரமா திருமணம் நடத்தினேன், ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி, ஒரு வரி ஒரு இலைக்கு 15 ரூபா போட்டுரு. ஒரு வரிக்கு 15 ரூபா போட்டுருப்பா வரியா? உண்மையான கணக்கா கொடுக்க போறேன். 1000 பேர் கல்யாணம்னா 100 பேரும்பேன். ஐயனார் கோயிலில் கல்யாணம்னா 15 பேர் வந்தானே 2 பேரும்பேன். ஏழை பாதி முக்காவாசி மறைப்பேன், பணக்காரன் அவன் முக்காவாசி மறைப்பேன். பூராமா கட்டி சுண்டிட போறேன் அரசாங்கத்துக்கு. இலை வரி வளவு 15 ரூபா தான். 15 ரூபா ஒன்று பெருசு இல்லப்பா. கல்யாணம் நடத்துறவனுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபா வீணா போய்கிட்டு இருக்கு. சோறும் குழம்பு கீழே கொட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா கல்யாணக்காரங்க வீட்டில்? தப்பு சொல்லலை, ஒரு தோராயமாக வடிக்கலாம், வீணா போகலாம், அதுக்காக வடிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பொதுவாக சொல்லி ஒரு 15 ரூபா அரசாங்கத்தை கொடுக்குற பற்றி இல்லை. 15 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா இலைக்கு ஒரு இலைக்கு 15 ரூபா போட்டிங்கன்னா 8 லட்சம் கல்யாணம் நடக்குது. அதுலேயே உங்களுக்கு 7000 கோடி வரும். வருஷத்துக்கு 7000 கோடி வருமாப்பா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு. கணக்கு வைங்கப்பா. கிராம வேலையை மகாத்மா காந்தி ஊர வேலையை திட்டத்தை 3 தூக்கி நிப்பாட்டுங்க. அதில் உங்களுக்கு 6000 கோடி கிடைக்குங்க. 6000 சேர்த்தீங்கன்னா 14000 கோடி வந்துச்சு. முதல் 2 லட்சம் போலீஸை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பணமே பற்றாக்குறை வராது. சட்டம் ஒழுங்குதையா முக்கியம். கிராமத்துல மம்படி தூக்கி பொட்டல்ல படுக்க வைக்கிறத விட சட்ட ஒழுங்கு கிளீனா இருக்குன்னு பேச்சு வரணும்யா. இங்க பார்த்தா வீட்டுக்கு 2 பேருக்கு போலீஸ் வேலை கிடைக்கும். ஊர் 100 பேருக்கு 50 பேருக்கு போலீஸ் வேலை கிடைக்கும். தெரியுமா? 2 லட்சம் பேர் எடுத்தா அந்த குடும்பம் மேல வரும். படிச்சவனுக்கு வேலை கிடைக்கும். பொதுமக்கள் அச்சம் இல்லாம எங்க வேணாலும் போவேன் வருவேன். இப்ப என்னாச்சு? கழுத்தை எடுத்துட்டு போனா, டவுனுக்குள்ள கழுத்தை எடுத்து போனா போலீஸ் கிடையாது. நினைச்சுக்கிட்டீங்களா? அப்ப போலீஸ் வேணும். போலீஸ் இருந்தா மட்டும்தான் சட்ட ஒழுங்கை மேம்படுத்தலாம். சும்மா சுடாத துப்பாக்கியை வச்சுக்கிட்டு லட்சம் பேருக்கு 4 பேரை ஒரே ஆளு துப்பாக்கி வச்சுக்கிட்டு என்னைக்கு சட்ட ஒழுங்கு நீ கட்டுறதுக்குள்ள வருது? என்னைக்கா கண்ட்ரோல் வருது? நான் ஏற்கனவே சொன்னதேன், 2000 ரெவடிகளை போடுங்க யான்னு சொன்னேன். 2000 ரெவடியை பாறை வச்சம் பார்க்காம சுட்டுத்தலுங்க யான்னு. ஆனா அதுக்கு என்ன நடவடிக்கை? என்னையா பண்ண போறேன்? சுட்டா ரெவடியை தானே சொல்றியா? இன்னும் ஆட்சி தானே கிடையாது. போனா போயிட்டு போதியா? உனக்கு நல்ல பேர் வருமே, திருப்பி வந்தா நீதியா வரலாம். 2000 ரெவடியை போடுங்க தமிழ்நாட்டில். 2000 ரெவடியை போடணும், ஒரு 300 கேடியை போடணும். பல பேரை சுட்டாத்தே சரியா வரேன் நாடு. 2 லட்சம் போலீஸ் எடுங்க, ஒரு 2000 ரெவடியை என்கவுண்டர்ல போடுங்க, ஒரு 3-4 பிக் பாக்கெட் காரனை போடுங்க. எல்லா பேரும் ஒடுங்கி அடங்கி போயிடுவேன். சட்டம் ஒழுங்கு கிளீனா இருக்கும்.